கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் ராபோஜன ஆராதனையின் செய்திக்காக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 23:21. பின்பு ராஜா, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். போதும். நாம் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு ஈடுபடும்படியாக நமக்கு இருக்கிற சகோதரி மெர்சி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். நாம் இந்த நாளிலும் வாசித்த வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது. பின்பு ராஜா, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டார். அப்ப பஸ்கா என்பது புதிய உடன்படிக்கை. நம்ம அனுசரிக்கிற இந்த பஸ்கா ஏதாவது புதிய உடன்படிக்கை. இப்ப பாருங்க, அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறபடியே பஸ்காவை அனுசரிக்கணும் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டார். சும்மா ஏனோதானோ அல்ல, நம்ம பண்றது புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கைக்குரிய பஸ்கா. இப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவர்கள் பஸ்காவை அனுசரித்தார்கள். முதல் பஸ்காவை எங்க அனுசரிக்கிறாங்க? எகிப்துல தான் அனுசரிச்சாங்க. அங்க என்ன செஞ்சாங்க? ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டு குட்டியை எடுத்து அவர்கள் பலியாக செலுத்தி அதை அவங்க நிலைக்காலில் மேலையும் கீழையும் எல்லா இடத்துலையும் தடவி இருக்கணும். தடவிட்டு அந்த ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நெருப்பிலே சுட்டு பச்சை கீரையோடு அவர்கள் சாப்பிட வேண்டும். இப்போ பாருங்க, அதே உடன்படிக்கை, அதுதான் அவங்களுக்கு அங்கே உடன்படிக்கை. ஏன் அவர்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வர போறாங்க? அன்று ராத்திரியில தான் இதை செய்ய சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரியில செய்ய சொல்றாரு. இன்னைக்கு ராத்திரி நீங்க இதை செய்யணும். நீங்க நாளைக்கு காலையில் இங்கிருந்து கிளம்ப எகிப்திலிருந்து கிளம்ப போறீங்க. இது என்ன அடையாளம் தெரியுமா? அவங்க அந்த எகிப்து தேசத்துல என்னவா இருந்தாங்க? அடிமைகளா இருந்தாங்க. இந்த அடிமைகளா இருந்தவங்க இப்ப அடுத்த நாள் காலையில இந்த பஸ்காவை அனுசரிச்சுட்டு அடுத்த நாள் காலையில இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி அவர்கள் பயணம் தொடர்கிறார்கள். சரி, இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்துல அன்று ராத்திரியில இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில அப்பத்தை எடுத்து திராட்சரசத்தை எடுத்து நமக்கு ஆசீர்வதித்து தம்முடைய சீசர்களுக்கு கொடுக்கிறார். அது எதுக்கு? எங்கிருந்து விடுதலை அடையணும்? நம்ம பாவத்திலிருந்து விடுதலை அடையணும். இப்ப பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யறதுக்கு நமக்கு என்ன வேணும்? முதல்ல விடுதலை வேணும். இந்த விடுதலை யார் கொடுக்க முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நமக்கு விடுதலை கொடுக்கணும். இப்ப பாருங்க, அங்க பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாரு, நீ ஒரு பழுதற்ற 1 வயதுள்ள ஒரு ஆட்டு குட்டியை நீ தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொன்னார். இல்லை, எங்கள் வீட்டில் 20 பேர் இருக்கோம், நாங்கள் ஒரு மாட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொன்னாங்களா? அவங்க ஏன் சொல்லலை? ஏன் ஆட்டுக்கடாவை தான் தேர்ந்தெடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரு? புதிய ஏற்பாட்டில் இங்கே வரும்போது ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டின்னு வரணுங்க.
அப்ப தேவ மாட்டுக்குட்டின்னு வராது. எல்லாமே ஒரு காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் செய்ய சொன்னார். இல்லைங்க எங்களால் ஒரு ஆட்டுக்குட்டியை எங்களால் வாங்க முடியாது, நாங்கள் கடையில் கொஞ்சம் கறியை வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்களா? அங்கே இருந்ததே எங்கே இருந்தாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அங்கே கூட கர்த்தரிட்ட உடன்படிக்கையின் படி கர்த்தர் என்ன அவங்களோட உடன்படிக்கை பண்ணினாரோ அதை அவங்க செய்யணும். ஆனால் பாருங்க, அன்றும் சரி இன்றும் சரி இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை செய்வதற்கு நம்முடைய மக்களுக்கு என்ன இல்லை? மனது இல்லை, மனசுதான் இல்லை. வாசிப்போம். இதே 23:1 வாசிங்கள. அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைப்பித்தார். எருசலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைப்பித்தார். அவர்கள் அவனிடத்தில் கூடின போது ராஜாவும் அவனுடைய யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பெரியோர் உள்ள சகல பேரும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தார்கள். அப்புறம் அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற. இப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்துல எழுதி இருக்கிற. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும். யாரை பின்பற்றணும்? கர்த்தரை பின்பற்றவும். அப்புறம் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் எப்படியா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும். நம்ம காலையில் பார்த்தோம்ல, கை கொள்ளணும். இங்க தேவை என்னது? கர்த்தருடைய வார்த்தையை உடன்படிக்க அப்படியே கை கொள்ளணும். கை கொள்ளவும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினான். இப்ப கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். அப்ப இங்க சும்மா ஏதோ ஒரு வாய்க்காலம் பண்ணிட்டு போற காரியம் இல்லை. சும்மா ஏதோ கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்குமோ, நீங்க சொல்லியிருக்கிறது ஒன்று நான் ஒன்று செய்யணும் செஞ்சா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உடன்படிக்கையின் புஸ்தகம், கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சாட்சி, அவருடைய நியமங்கள் நமக்கு என்ன வேதாகமத்தில் கற்றுக் கொடுத்திருக்குதோ அதைத்தான் கை கொள்ளணும். இன்னைக்கு நடக்குதா? திண்டுக்கல்ல இன்னைக்கு கணக்கெடுத்தோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் முழுமைக்கும் 500 சபைக்கு மேலே ஆவிக்குரிய சபைகள் மட்டும் 500 சபைக்கு மேலே இருக்கும். இந்த 500 சபைகளில் இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற நியமத்தின்படி இந்த பஸ்காவை அனுசரிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? தம்பி சாலமோன் கூட சொன்னாரு, ஒரு போன வாரத்தில் பேசிக்கிட்டு இருந்தான், நீங்க ஒருத்தர் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கே யார் அப்படிலாம் செய்கிற மாதிரி தெரியல. நமக்கு அது தேவையில்லை. நமக்கு அவங்க செய்யலை, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு ஆண்டவர் வேதாகமத்திலிருந்து என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அதை செய்வோம். இதில் நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொன்னதுக்கு மீறி நம்ம எதையாவது அதிகப்படி அதை செய்கிறோம் இல்லை. உடன்படிக்கை நமக்கு என்ன கர்த்தர் நம்மோடு பண்ணியிருக்கிறாரோ அதை நம்ம செய்கிறோம். இப்போ பாருங்க, இந்த 23ல் 22 வாசிங்க. இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகள் நாட்கள் தொடங்கி
ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜாக்கள், யூதாவின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் அவருடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. இந்த பஸ்காவை போல பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. எங்க நியாயாதிபதி காலத்துல இருந்து ராஜாக்கள் ஆண்ட காலம் வரைக்கும் இந்த பஸ்காவை போல பஸ்கா ஆசரிக்கப்படல. ஏன் இந்த பஸ்காவை இந்த யோசியா ராஜா இந்த உடன்படிக்கையின்படி என்ன எழுதியிருக்காங்க சரிங்க. பத்தி இடப்பட காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவன் மனசு போனது போலலாம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது போல அவன் மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் வந்துட்டு செய்யறது. பேரையும் மாற்றி செய்யறதையும் மாற்றி ஜனங்களையும் ஏமாத்தி தன்னையும் ஏமாத்தி இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை நீயே தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதை அவங்க செஞ்சாங்க. ஆனால் நம்மளால என்ன செய்யறாங்க? அப்பவும் திராட்சை ரசமும் கொடுக்கணும்னா நம்மளால அதை செய்யறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு வேலை நிறையா இருக்கு. நாங்கள் அதெல்லாம் வீட்டில் செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? அதை கடையில் வாங்கி கொள்ளுவோம். உடன்படிக்கை வேதாகமம் புதிய ஏற்பாட்டின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக அனுசரிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பஸ்காவும் புதிய ஏற்பாட்டினுடைய பஸ்காவும் என்ன நேரத்தில் அவர் அனுசரித்தார்? இரவு நேரத்தில் தான் சொல்லி வேதாகமம் தெளிவாக சொல்லுது. அங்கே பழைய ஏற்பாட்டில் எகிப்தின் காலத்தில் நடந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டின்படி நடந்த பஸ்காவாக இருக்கட்டும் இரவு நேரத்தில் தான் நடந்ததுன்னு சொல்லி வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன் நம்ம ஆட்களுக்கு இரவு நேரத்தில் அதை செய்யறதுல என்ன கஷ்டம் என்று எனக்கு தெரியும். சரி, பழைய ஏற்பாட்டில் அந்த பஸ்காவை பலியிட்டு அந்த ரத்தத்தை எங்கே தடவுனாங்க? நிலைக்கால்களில் தடவுனாங்க. ஏன்? இந்த வாதை அன்று ராத்திரியே நடக்க போற வாதை இந்த ரத்தம் தடவிட்ட வீட்டுக்குள்ள அந்த வாதை உள்ள வராது. இப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள வாதை வராம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படணும். கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். நீங்க அதை விசுவாசிக்க இன்னும் ஆணித்தரமாக நீங்க இன்னும் அதை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நீங்க ஆணித்தரமாக நீங்க விசுவாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, அப்படியே 4வது வசனத்தை வாசிங்க. ஆசாரியனாகிய இல்க்கியா எப்ப 4வது வசனம்? பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரகத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க. இங்க பாருங்க, இப்ப இது பூரா எங்க இருந்துச்சாமா? விக்கிரகத்தோப்பும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டைகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து. அப்ப இதெல்லாம் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் வச்சது யார் தெரியுமா? இவருடைய தகப்பன், யோசியாவுடைய தகப்பன் மனாசே. இவன் தான் கர்த்தருடைய ஆலயத்திலேயே போய் விக்கிரகத்தை வச்சவன். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? நாங்க கர்த்தருக்கு பெரிய ஆலயத்தை கட்டுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அங்க என்னத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்க? விக்கிரகத்தை கொண்டு வச்சிருக்காங்க. சரி, ஆவிக்குரிய கிறிஸ்தவன் தேவனுடைய ஆலயமா நாங்க இருக்கிறோம்னு சொல்றவன் என்னத்தை வச்சிருக்கிறேன்? விக்கிரகத்தை வைத்திருக்கிறார். வேத வசனம் சொல்லுது, நீங்க பொன்னினாலும் முத்துக்களினாலும் உங்களை அலங்கரியாமல் எழுதி இருக்குது. எத்தனை பேர் கை கொள்றது ஆனால் முடியல. அப்புறம் நாங்கள் பரலோகத்துக்கு மட்டும் போவோம் அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம்? புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க கை கொள்ளணுமா இல்லையா? சரி, அப்படி கீழே வாசிங்கள
பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவும் இரண்டாம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் இரண்டாம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளிலே சுட்டரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். அவைகளுடைய சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். அடுத்து யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபம் காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களையும் அகற்றி விட்டான். இப்ப இந்த பஸ்காவை இவர் இஸ்ரவேலின் நியாயாதிபதியின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய உடைய சகல நாட்களில் இந்த பஸ்காவை போல ஒரு பஸ்கா ஆசரிக்கப்படலன்னு சொல்றது காரணம் இதை எல்லாத்தையும் சரியாய் செய்தார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நமக்குள்ளாக இருக்கிற பொல்லாத காரியங்களை சுட்டெரிக்கணும். எப்படி சுட்டெரிக்கிறது? ஆவியானவர்கள் நீங்க கேளுங்க, என்னுடைய பாவக்கரைகளை சுட்டெரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் வாழணும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீங்க கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களை, இங்கே இந்த காரியத்தை நாம் இந்த வேளையில் செய்கிறது எதுனா கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அங்கே என்ன ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அதை நாம் நிறைவேற்ற கூடி வந்திருக்கிறோம். மற்றவர்கள் செய்கிறாங்க செய்யலை, அது நமக்கு தேவையில்லாத காரியம். நாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் வேதாகமத்திலிருந்து, அதன்படி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.